வெல்கம் மக்களே. இந்த வீடியோ எதை பற்றினா சமீபத்தில் ரொம்ப பிரபலமான இந்த கேளக்கியர் சித்தரை பற்றி தான். இந்த கேளக்கியர் சித்தர் வழிபாடுனால பல பேரோட வாழ்க்கையே மாறி இருக்குன்னு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வெளியில் நிறைய பேர் பேசியும் கேள்விப்படுறோம். ஆனால் சமீபத்தில் இப்படி ஒரு சித்தர் இல்லைன்னும் இது முழுக்க முழுக்க உருவாக்கப்பட்ட கதைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம சேனல்ஸ் கமெண்ட்ஸ்லேயே இந்த சித்தரோட வரலாறு பற்றியும் இந்த சித்தரோட ஜீவ சமாதி எங்கே இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. எந்த சித்தர் குறிப்புகள்லையும் இல்லாமலும் ஜீவ சமாதி எங்கே இருக்குன்னு தெரியாமலும் எப்படி ஒரு சித்தர் இருக்க முடியும்னு கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச தமிழ் நூல்களும் ஆன்மீக தகவல்களும் 50% கூட இருக்காது. ஏன்னா எண்ணற்ற நூல்கள் ஓலைச்சுவடிகள் எல்லாமே அழிந்து போயிருக்கு. அதே போல தான் சமீப காலமாக எத்தனையோ சித்தர்கள் உருவாகியிருக்காங்க. அதே போல சித்தர்கள் என்பது மனிதர்கள் யாரால வேணாலும் ஆக முடியும். அதுக்கு சித்தி ஞானமும் பயிற்சிகளும் மேற்கொண்டு சித்த நிலை அடைவாங்க. இன்னைக்கு எத்தனையோ ஊர்களில் சித்தர் ஜீவ சமாதிகள் இருக்கு. ஆனால் அந்த ஊர்கள்லையே அந்த சித்தர் ஜீவ சமாதி பெயர் கேட்டால் அந்த ஊர் மக்களுக்கே தெரியலை. சில கோவில்களில் சித்தர் ஜீவ சமாதி இருக்கிறதே தெரியாமல் இருக்கு. அதுபோல சில ஊர்களில் சித்தர் ஜீவ சமாதி பெயர்கள் தெரியுது, ஆனால் அவரோட வரலாறு தெரியலை. முதல்ல இந்த கேளக்கியர் சித்தர் எப்படி பிரபலமானார்னா, அசோகான்னு ஒருவர் ஒரு யூடியூப் சேனலில் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அவரோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்ததாகவும் இந்த கேளக்கியர் சித்தர் வழிபாடை நீங்கள் பின்பற்றி பார்த்துட்டு உங்களோட நிலையை சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் இந்த சித்தரோட பெயர் பிரபலமானது. இந்த கேளக்கியர் சித்தர் இருக்கிறதுக்கான எந்த ஆதார உண்மையும் இது வரைக்கும் இல்லை. ஆனால் அப்படி ஒரு சித்தர் இல்லைங்கிறதுக்கும் எந்த ஆதாரமும் இல்லை. ஏன்னா இந்த சித்தர் வழிபாடுனால எத்தனையோ பேரோட வாழ்க்கை மாறி இருக்குன்னு சொல்லப்படுது. அவங்களோட வாழ்க்கை மாற்றம் தற்செயலாக இருந்தாலும் இத்தனை பேருக்கும் ஒரே நேரத்தில் எப்படி தற்செயலாக நடக்கும்? எத்தனையோ பேர் தொடர்ந்து இந்த சித்தர் வழிபாடு நடத்தியும் எந்த மாற்றமும் வரலைன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களோட கர்ம வினைக்கு ஏற்ற போல தான் அந்த வேண்டுதல் நிறைவேறும். இது இந்த சித்தர் வழிபாட்டுக்கு மட்டும் இல்லை. நீங்கள் முருகன் கோவில் போனாலும் சிவன் கோவில் போனாலும் எந்த வேண்டுதல் வைத்தாலும் உங்களோட கர்ம வினைக்கு ஏற்ற போல தான் அந்த காரியம் நடக்கும். இந்த சித்தர் வழிபாட்டு முறையும் இந்த சித்தரோட மந்திர சொல்லும் நம்மளோட சேனல்ல அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த கேளக்கியர் சித்தரோட 108 மகா மந்திர சொல்லும் நம்ம சேனல்ல இருக்கு. இந்த மந்திர சொல்ல தினமும் கேளுங்க. இது போல ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.